ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போயிருந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதமோட சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணள்ளி போடுற விதமாக வந்து இந்த பைரவி வந்து பேசுகிறாங்க. அப்படி என்ன தான் வந்து பேசிட்டான்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா 10 lakhsக்கு வந்து ஒரு செக்கை வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக வர்றாருங்க. ஜானும் இலக்கியா வந்து எங்கே இருக்கேன், என் கையில் பார்த்தீங்களா என்ன இருக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். என் கையில் வந்து 10 லட்ச ரூபாய்க்கான செக் இருக்குது. நாம் வந்து இலக்கியா வந்து ஆசைப்பட்ட மாதிரி வந்து பெண்களுக்கான ஒரு அனாதை இல்லத்தை வந்து ஆரம்பித்து கூடிய சீக்கிரம் அது வந்து ஓப்பனிங் வச்சு வேறு லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக வந்து இந்த 10 லட்ச ரூபாய் செக்கை வந்து அந்த வீட்டோட ஓனர் கையில் போயிட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த பெரிச்சாலி பைரவி வந்து வராங்க. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்ன கௌதம் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியே வந்து தூக்கி மற்றவங்களுக்கே வந்து கொடுத்துட்டா கடைசியில் வந்து நம்ம கையில் வந்து என்ன இருக்கும், நம்மளும் ஒரு நாளைக்கு வந்து தெருவுக்கு வர வேண்டியதானே. ஏதோ நம்ம போகிறப்ப ரோட்டில் வந்தாங்களா பார்த்தாங்களா 10 ரூபா கொடுத்தோமா அதோட வந்து நிப்பாட்டிக்கணும், அதுக்கு மேலே அவங்களெல்லாம் வந்து வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், கார்த்திக்கு என்னுடைய காசை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் சார் சொல்லிட்டு இலக்கிய போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா கையில் இந்த செக்கை வந்து பிடிங்கி வச்சுக்கிறாங்க. என்னால் செக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாது கௌதம், நீ வந்து அதை ஆரம்பிக்க கூடாது, இது ரொம்பவே வந்து தப்பு, என்கிட்ட ஒரு வாரத்துக்கு கூட நீ வந்து கன்சல்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பற்றி நாங்கள் எதுக்காக உங்கள் கையில் வந்து கன்சல்ட் பண்ணோம், நீங்கள் என்ன தான் வந்து பண்ணாலும் இந்த அனாதை இல்லத்தை வந்து நான் நடத்த வந்து துளி கூட வந்து விட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பைரவி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா ஏன் பைரவி இப்படி பண்ணுற கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க பைரவி பேசுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து நீங்களே ஒரு நாளைக்கு வந்து அந்த அனாத ஆசிரமத்தில் வந்து இருக்க வேண்டிய நிலமை வரும், பார்த்துக்கோங்க, பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போடி அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய இலக்கிய வந்து சொல்கிறாங்க பைரவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய வந்து விடு கௌதம், நமக்கு என்ன இப்போ வந்து நான் காட்ட போகிற இதை பார்த்து அவங்களே வந்து நம்ம கையில் வந்து செக்கை கொடுத்துட்டு ஆரம்பிக்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ என்னதான் சொன்னாலும் நான் அதெல்லாம் வந்து கேட்டுக்க மாட்டேன்டி, இதில் வந்து உறுதியாக இருக்குது, கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஆரம்பிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய பைரவி சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவோட ட்ரம்ப் கார்டை எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை வந்து எடுத்து நம்முடைய பைரவி கிட்ட வந்து காட்டுறாங்க. நம்மளுடைய ஜானகி பற்றி என்ன வீடியோ இருக்கும்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாதுங்க. நம்மளுடைய பைரவி அந்த வீடியோவை வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா பதறி போயிட்டு இலக்கியா கௌதம் தாங்க செக்கு, நீங்கள் வந்து பத்திரமா போயிட்டு அந்த வீட்டை வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து செய்யுங்க அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் வந்து அந்த மாதிரி வந்து செய்ய விடாத வந்து பண்ணுறதுக்கு இந்த பைரவி வந்து ஏகப்பட்ட பிளான் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பைரவி என்ன வீடியோ இருக்கும், நம்மளுடைய ஜானகி வந்து என்ன வீடியோ இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாங்க. இந்த பைரவியால் வந்து இந்த அனாதை இல்லத்துக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருப்பது, அது எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாங்கன்றது வரப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.